அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து வீட்டிலையே டோனட் வந்து எப்படி செய்யலாங்கிறத அந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 300 ml வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடாலாம் இருக்க விட லைட் சூடாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் 30 கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சுகர் வந்து அந்த ஹாட் வாட்டரில் வந்து கரையணும். சுகர் வந்து கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து 12 கிராம் வந்து நான் ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே நான் அரை கிலோ மாவுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து 12 கிராம் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து மாவு பிசையலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய பவுலில் வந்து நான் அரை கிலோ வந்து மாவு வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்போ மாவு நம்ம எடுத்துட்டு இப்போ அதில் வந்து 12 கிராம் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 50 கிராம் வந்து பட்ரு அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா சால்ட்டு பட்ரு மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் 100 ml வந்து காய்ச்சின ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதையுமே வந்து அந்த மாவோடு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஈஸ்ட் வாட்டர் இருக்குல்ல அதையுமே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மாவு வந்து பிசையணும். எடுத்தோடனே நம்ம ஈஸ்ட் வாட்டர் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றி வந்து நம்ம எப்போவுமே மாவு பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் மாவு வந்து பிசையணும். ஈஸ்ட் வாட்டரை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மாவு பிசையணும். நல்லா மாவு வந்து நல்லா இழுத்து நம்ம எவ்வளோ பிசைகிறோமோ அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாவில் நம்ம சப்பாத்தி போட்டாலும் சரி எதுக்கு போட்டாலுமே நம்ம மாவு வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சால் தான் நம்மளுக்கு மாவு வந்து சாஃப்டாகவே இருக்கும். இப்போ டவல் போட்டு ஒரு பிளேட் போட்டு நம்ம 25 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். 25 மினிட்ஸுக்கு மாவு எடுத்து பார்த்தோம்னா நல்லா பாதி மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கும். இதில் ஒரு டிஷ்ஷும் கொடுத்துட்டு இப்போ நம்ம எதில் வந்து மாவு வளர்க்குறோமோ அதில் வந்து நம்ம பொங்கி வந்த மாவு வந்து அதில் வச்சுட்டு இப்போ 4 ஈவனாக வந்து மாவு வந்து பிரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பாட்டாக எடுத்து நம்மளுக்கு மாவு வந்து வளர்த்து டோனட்டுக்கு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு பாட் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா மாவு வந்து வளர்த்துக்கிட்டேன். நம்ம மாவு வளர்க்கும் போது ரொம்ப லேசாலாம் வளர்க்கக்கூடாது. தின்னாக வளர்த்தா தான் மறுபடியுமே அந்த டோனட் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ளஃபியாக வரும். அதனால் கொஞ்சம் தின்னாகவே வளர்த்துக்கங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்குமே மாவு வந்து ரொம்ப தகடாக வளர்த்துடக்கூடாது. தின்னாக வளர்த்துக்கங்க. நான் இதில் காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு தின்னாக இருக்குன்ட்டு. அந்த மாதிரி நீங்களும் வளர்த்துக்கிட்டு இப்போ டோனட் கட்டர் என்கிட்ட இருக்குது. உங்களோட டோனட் கட்டர் இல்லைன்னா ஒரு சாப்பாடு டப்பா மூடியோ ஏதோ ஒரு டப்பாவோட மூடியோ வச்சு இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோனட் கட்டர் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் சில்வரில் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக்கை விட சில்வர் வந்து பெஸ்ட்டு. இப்போ டோனட் கட்டரை வச்சு நம்ம மாவு வளர்த்து வந்து நம்ம ரவுண்டு ஷேப்பில் வந்து எல்லா மாவுமே வளர்த்து எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரை பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு ஆயில் சூடு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆயிலுமே வந்து லோ ஃப்ளேமாக தான் இருக்கணும். ஆயிலுமே ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் ஹீட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டோனட்டையுமே அதில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் மாவு வந்து உள்ளாரமே வேகும். ஏன்னா இது வந்து தின்னாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போதும் பாருங்கள் நல்லா எப்படி புஷ்ஷுண்டு எப்படி ப்ளஃபியாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வந்து திருப்பி போடணும். இந்த கோல்டன் ஷேப்பில் இருக்கும்போது நம்ம திருப்பி போட்டு ஒவ்வொன்றையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சாக்லேட் கனாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பவுலில் வந்து 140 கிராம் வந்து மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். அது டபுள் பாயில் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக்டாக கரெக்டாக ஒரு 70 கிராம் வந்து நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண டோனட்டை வந்து அதில் ஒவ்வொன்றா வந்து டிப் பண்ணி எடுக்கணும். நான் ஒவ்வொரு டோனட்டுமே நல்லா டிப் பண்ணி எடுத்து தனியாக எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்மள்ட்ட ஒயிட் சாக்லேட் இருந்தாலும் அதையுமே மெல்ட் பண்ணி ஃப்ளேவருக்கு வந்து நம்ம டார்க் சாக்லேட் கனாஸும் ஒயிட் சாக்லேட்லையுமே டிப் பண்ணி டபுள் கலரில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்குமே கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரே கலரில் கொடுக்காம இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட்டில் வந்து ஃபுட் கலர் இருந்தாலும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கலாம். மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.